ஆட்டம் போற அம்மாளே, அசந்து நிக்கிற அம்மாளே, ஐயாக்கிட்டே கல்லாத பாகுமாளே. அடியாட்டம் போற அம்மாளே, அசந்து நிக்கிற அம்மாளே, ஐயாக்கிட்டே கல்லாத பாகுமாளே. நாளைய போட்டி வீரத்துக்கு சோதனை. அதுவே கடைசி போட்டி. இளவரசர் உதயசூரியன் நமது தளபதி பைரவனுடன் போர் புரிய வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இளவரசியின் திருமண போட்டி இனியும் நீடிக்க விரும்பவில்லை. அதனால் நாளைய போட்டியிலே உதயசூரியன், பைரவன் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கே என் கலாவை மனம் முடிப்பதாக தீர்மானித்து விட்டேன். அந்த ரங்கா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? புத்தி இல்ல? இல்ல. மூளை இல்ல? இல்ல. மான ரத்தம் சூடு சொரண உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்னதான் இருக்குது? உன் மேல எனக்கு ஆசையா இருக்குது. ஆசையா இருக்குது? அந்த ஆசையை ஒரு கூடையில வச்சுட்டு தெரு தெருவா வித்துட்டு போ. யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கட்டும். ஐயோ ஐயோ, என்ன இந்த மொழிக்கு வந்து போறிய? இதோட வெட்டி கொடுத்துறேன். புடவை விட மாட்டேன் பூங்குயிலே. அந்த ரங்கம், இதை விட அந்தரங்கமான இடம் இனிமே கிடையாது. என்ன அந்தரங்கத்தை சொல்ல? அந்தரங்கம் என்ன சொல்றேன்? மறுத்த பலாத்காரம். போ அந்த பக்கம். ஏன் நம்பால அடித்தாய்? தம்பி, இது அம்பு இல்ல, இது கம்பு. அம்போ கம்போ எதற்காக அடித்தாய்? ஏன் அந்த பெண்ணை பலாத்காரப்படுத்தினாய்? ஐயோ, பலாத்காரமா? இது என்னுடைய காதலி. காதலியா? அது பாவம் ஐயோ அப்பான்னு அலறது. காதலியாவது மொன்னா கட்டியாவது முறைய பாரு. ஏமா நீ யார் மாதிரி? நானு அரண்மனையில தோழியா? ஆமா, இவன் தகாத முறையில நடந்துக்கிறானே, 2 அரை கொடுத்து இவனை விரட்டி விடாம சுத்த பொம்பளையா இருக்கிய. போமா. ஐயா, நீ எங்க போற? பச்சை, நீ எங்க போற? நீ போ, நீ போ, நீ போ. ஐயோ, நீ எங்க போற? எங்க போற? என்ன பாது? இந்த டேப் அடிக்கிற சொக்கம் கூட வந்த பொண்ணு இல்ல நீ? ஆமா. அவன் உனக்கு என்ன வேணும்? உங்க அப்பாவா? இல்ல, தாத்தா. தாத்தனா? நான் அப்பவே நினைச்சேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருக்காது தெரியுது. அப்போ சரிதானே? சரிதான். நான் யோசனை பண்ண அந்த பொண்ணை போச்சுன்ன பாரு, அப்பவே எனக்கு தெரியும். என்ன செய்யறது? பிரம்ம நம்ம 2 பேருக்கு இப்படித்தான்னு. விளையாடுறேன் உன்னோட நானு. அப்ப என்ன அம்ப சொல்லுவியா நீ? போட முடியுமா உன்னால? போட தெரியுமா? முடியுமாவா? திரும்பி பாருங்க. ஓ, நீங்களா? என்ன பாத்தியா? இது கிண்ணறம், கிம்புருடம். ஓ, எங்க பாக்கலாம்? வாசிக்கவே தெரியவில்லையே. இதோவா நான் வாசிக்கிறேன். என்ன இது இனிக்கிறதே? ஏன் நிற்கிறாய்? வா உட்கார். வேண்டாம், நின்றே பழகிவிட்டேன். தோழி அல்லவா? உன்னை உட்கார கூடவா சொல்ல மாட்டாள் உன் இளவரசி? கல் நெஞ்சுக்காரி. ஆமா, நான் போகிறேன். எங்கே? விடுதிக்கா? நான் தான் இங்கே இருக்கிறேனே. நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரவில்லை. அப்படி என்று உன் வாய் சொல்லுகிறது. ஆனால் உன் கண்கள். பெண்களே வழிமறித்து வம்பு கிழப்பதுதான் உங்கள் காவேரிப்பட்டினத்தின் நாகரிகமும். காவிரிப்பட்டினத்தின் நாகரிகம் அல்ல, இது காதல் உலகின் நாகரிகம். காதலா? அதுதான் காதல். உனக்கு தெரியாதா? அதாவது காதல் என்றால் அது அது வந்து காதல். கலா, கல்லாமதற்கும் கல்வி காதல் ஒன்றுதானே என்று உலகம்.
ம்? ஓ, எங்களுடைய விரலா? அதுதான் மாதுளங்கனிக்கு இவ்வளவு சுவை ஏதென்று பார்த்தேன். குறும்புக்காரி. ஆமாம், என்னையும் காதலிக்கிறீர்கள், இளவரசியின் திருமண போட்டியிலும் கலந்து கொள்கிறீர்களே. நான் திருமண போட்டியில் கலந்து கொள்வதின் நோக்கம் என்ன? உங்கள் இளவரசியை பிடித்து இழுத்து போய் தூணிலே கட்டி வைத்து சவுக்கினால் அடித்து ஐயோ, அவள் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்? ஏனா எத்தனை அரசகுமாரனை பலிகொண்டு விட்டால் போட்டி என்ற பெயரால். அப்படி என்றால் நீங்கள் இளவரசியை விரும்பவில்லையா? நிச்சயமாக இல்லை. நான் விரும்புவது என் கலாமோகினி ஒருத்தியைத்தான். வருகிறேன். கலா, நாளைக்கு. இளவரசி, நேற்றிரவு எங்கே போயிருந்தீர்கள்? ஏன் படுக்கையில் காணோமே என்று? ஓ, அதுவா? அது வசந்த மண்டபத்துக்கு போயிருந்தீர்களோ என்று எண்ணினேன். ஆமா ஆமா, அங்கேதான் போயிருந்தேன். ஆனால் வழியிலே நந்தவனத்தில் என்னம்மா? இன்பம் இன்பம். சொல்லுங்கள் அம்மா. உன்னிடம் சொல்லத்தானடி வந்தேன். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, சொல்லுங்கள் அம்மா. சொல்லாலே சொல்லாலே விளக்க தெரியலே, அதை சொல்லாமலும் இருக்க முடியலே. சொல்லாலே சொல்லாலே விளக்க தெரியலே, அதை சொல்லாமலும் இருக்க முடியலே. சோலையிலே இன்ப வேளையிலே, மலர் சோலையிலே இன்ப வேளையிலே, ஒருவன் சொந்த போல நெருங்கி வந்த துடுக்க கணத்தை எடுத்து உனக்கு சொல்லாலே சொல்லாலே விளக்க தெரியலே, அதை சொல்லாமலும் இருக்க முடியலே. மாசிலா நிலவிலே நேசமாய் என் மீது மலர்களை வாரியே இறைத்தான். பூசாமல் என்னை மணந்தவன் போலவே கூந்தலை தீண்டியே கலைத்தான். நான் திகைத்து திரும்பி பார்க்கும் முன்னே சேலையை தொட்டு இழுத்தான். திகைத்து திரும்பி பார்க்கும் முன்னே சேலையை தொட்டு இழுத்தான். உடல் சிலித்திட உள்ள கழுத்திட என்னை சேர்த்து தழுவி அணைத்தான். சிலித்திட உள்ள கழுத்திட என்னை சேர்த்து தழுவி அணைத்தான். யாரவன்? அவனா? தென்றன். சொல்லாலே விளக்க தெரியலே, அதை சொல்லாமலும் இருக்க முடியலே. களிப்போடு துள்ளியே வந்து உறவாடி வழிமறைத்தான். சிறு பிள்ளை குறும்புகள் பல கோடி செய்தனை பித்தம் பிடிக்க வைத்தான். அவன் வண்ணமேனி அழகை கண்டு மைய கொண்டு துடித்தான். அவன் வண்ணமேனி அழகை கண்டு மைய கொண்டு துடித்த இரு கண்கள் பார்த்த பார்வையிலே காதல் பாடம் படித்தேன். கண்கள் பார்த்த பார்வையிலே காதல் பாடம் படித்தேன். யார் கண்கள்? மானின் கண்கள். ஆமா, கேப்பா அடிக்கிற கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் பிடிப்பட்டதுன்னா போந்து கட்ட. முன்ன விரல் கடை வச்சிருந்தியா? இல்ல இல்ல, பேச்ச சுருக்கு பாச்சு. தும் தும் தா தப் தா தும் தும் தா. கொஞ்சம் ஓங்கியா. அடா யோக்கியா, நான் கொஞ்சம் ஏமாந்து இருந்தா என் கண்ணே போயிருக்க நேரம்.
இல்ல 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 ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. வா, நீ டேப்பு வாசிக்க லாயக்கு இல்ல. வீட்டுல இந்த ஓலைச்சோடியில அது இருந்தா போய் வாசி. ஐயா போ. போறேன். ஐயா, ஏய் பேசாம போடா. வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன இது உங்க வீட்டை தேடி வந்து அப்படித்தான் மரியாதை பண்றதா? யாரப்பா நீ? இல்ல இல்ல, நானு அந்த அந்த தடியா ஒரு ஆள் இருந்தாரு, அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டேன். ஓஹோ, தலைகளை ஒருத்தம் போறானே. ஆமா, நீ யாரப்பா? நானா மரநாட்டு சக்கரவர்த்தி. இல்ல இல்ல இல்ல, சக்கரவர்த்தி கிட்ட இருக்கிற சேவகன்னு சொல்ல. சரி, நீங்க வந்த சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்பா இல்லையா? அப்பாவா? ஏதப்பா? என்ன ஏதப்பா? அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கேன். அதான் அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு. அப்படியா? நான் தான் அந்த சொக்கேன். சொக்கனா? ஆமா. ஓஹோ, உங்க பேத்தி இல்ல? பேத்தி? பேத்தி என்ன பேத்தி? அதான் அந்த வில்லம்பெல்லாம் கையில வச்சுட்டு குறி பாத்துக்கிட்டே இருக்குமே, அது என் பேத்தி. சொக்கி சொக்கி என் பேத்தி. என்ன ஒரு சொக்கி சொக்கி பேத்தி, அது என் பேத்தி தான். நீ உட்கார் சொல்றேன். என்ன? ஒண்ணுமில்ல, அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரே ஆசை. ஆசை? அவளுக்கு அதுக்கு என் மேல ஆசைதான். ஐயோ, ஏன் ஐயோ? கல்யாணம்லாம் உங்களை கேட்டுதான். ஐயோ, என் தலை சுத்துதே. ஏன் சுத்தணும்? கல்யாண செலவுலாம் நான் பாத்துக்கிறேன். செலவா? ஏப்பா, நீ அவகிட்ட பேசிருக்கியா? பேசுறதா? ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே. ஐயோ, கைய தொட்டா போதும், கண்ணத்தை தடவனா. ஐயோ ஐயோ, என்கிட்டயே சொல்றானே, என்கிட்டயே சொல்றானே. அவகிட்ட எதையும் மறைச்சு வைக்கப்படாதுல்ல, உண்மையை சொல்லிடணும்ல. இன்னும் என்ன உண்மைப்பா? ஐயோ, குளிக்க வர்றேன்னு சொல்லுவான், நானும் தயாரா காத்துக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் தண்ணியில குளிச்சு விடுவான். ஒரே என்ன இது சொக்கி? ஏதோ ஒரே குழப்பமாயி போச்சு. இதெல்லாம் சொல்லப்படாதோ? ஆபத்து வந்துருமோ? வந்துடுமோ என்ன? இதோ வருது. ஐயோ, நீயா? நானேதான். வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சியா? இரு வர்றேன். என்ன அது? என்ன 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 எடுக்க போறேன்? அச்சுட்டோ, அம்பு. இதேடா அம்பு. அம்மா, பொண்ணாலே செத்துக்குவேன். செத்துக்குவேன். ஒளிர நீ ஒளிர. ஏன் தாத்தா? ஏன் தாத்தா? ஐயோ, தாத்தா தாத்தா. தாத்தா, அம்மா, நீங்க தள்ளுங்க சொல்லுங்க. நீ வா, அம்மா, செத்துருவேன். செத்துருவேன். என்ன 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 என்னவா? இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்தான். வேற பொண்ணு கிட்டியா? ஆமா. விட்டே என் மேல ஒரு அம்பை. நல்ல வேளை அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அண்ணே பொண்ணே. ஐயோ, அம்மா, உங்க பேத்தியை சும்மா சொல்லுங்க. உங்க பேத்தியை சும்மா. அது என் பேத்தியாரா? என் சம்சாரம்டா. சம்சாரமா? ஐயோ, சொல்லுங்க. மயக்கமா இருக்கு அடிக்கிறீங்க. சும்மா நீ போ, நான் கவனிச்சுக்கிறேன். நீ போ சொல்றேன். போ, கவனிங்க. நான் வா. போவியா? டேய், என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? ஜலக்கிறது ஜலக் கண்ணத்தை தடவினிய நான் தடவை. ஆமா, ஏன்டா அப்படி வந்து போய் சொன்னேன்? பொம்பளைங்க விஷயத்துல எல்லாரும் தான் போய் சொல்றாங்க. இத ஒரு பெருசு நேட்டிட்டு பேசுறீங்கன்னா மறந்துருங்க. உண்மை உண்மை. அப்படியா? எல்லாரும் அந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம், இந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம். வழக்கமா வச்சு அப்படியா? நானும் சொல்லியிருக்கேன். ஆமா, என்ன ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில்? ஒண்ணு இல்லையா, காதல், அவ்வளவுதான். காதல். இந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்கு. பல முறையா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாத. ஒரு முறையை சொல்லுங்களேன். அதாவது பொண்ணை மயங்க வைக்கணும். முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுக்கும். காதலுக்கு சவுரி முடிக்கு எப்படி முடி போடுறது? இருக்கு இருக்கு. எப்படி? இப்போ பெண்களுக்கு சவுரி முடிதான் முக்கியம். இப்போ
கண்ணாளனே வாருங்க, கண்ணாலை பாருங்க, கந்தர்வ கானமே கேளுங்க. கன்னி பெண் தீண்டும் போதும் பன்னீர் இங்கே ஏனுங்க, அது வெந்நீர் போலே தானுங்க. கண்ணாளனே வாருங்க, கண்ணாலே பாருங்க, கந்தர்வ கானமே கேளுங்க. கன்னி பெண் தீண்டும் போதும் பன்னீர் இங்கே ஏனுங்க, அது வெந்நீர் போலே தானுங்க. தேன்மதுவாலே ஊரிடும் இன்பம் தான், நாளை மாறிடும் திண்ணம் தான். உண்டதன் பின்னே தேன்மதுவாலே ஊரிடும் இன்பம் தான், நாளை மாறிடும் திண்ணம் தான். கண் கண்டாலே காதல் போதை உண்டாகி ஆடச் செய்யும் மங்கையர் கண்ணமே பொங்கும் அது கிண்ணமே. மங்கையர் கண்ணமே பொங்கும் அது கிண்ணமே. ஆசை கொண்டாடும் எங்கள் அன்பில் இன்பம் காணுங்க, அன்பில் இன்பம் காணுங்க. ஆசை கொண்டாடும் எங்கள் அன்பில் இன்பம் காணுங்க. பேசாமல் நெஞ்சும் நெஞ்சும் பேசாமல் நெஞ்சும் நெஞ்சும் பேசும் வேதம் மாசில்லா பிரேம கீதம் கேளுங்க. வண்ணங்கள் பாடும் நாங்க வானம் பாடி தானுங்க, இனி வீணா கானம் ஏனுங்க. என்னடா ஆனந்தரங்கம்? ஒண்ணுமில்ல, வெற்றி உதயசூரியனுக்கு விழா கொண்டாட்டம் உங்களுக்கா? இது வேடிக்கையிலும் வேடிக்கை தான். முட்டாள், நாளை நான் அடைய போகும் வெற்றிக்கு இது வெள்ளோட்ட விழாவிடா, வெள்ளோட்ட விழா. அப்படியா? எத்தனையோ காலமாக நான் எதிர்பார்த்திருந்த நல்ல காலம் நாளை வரப்போகிறது. கலாமாலினி எனக்குத்தான். கலாமாலினி எனக்கேதான். உங்களுக்குத்தான். அங்க போட்டியில ஜெயிச்சாதானே? பைத்தியக்காரா, அதில் உனக்கு சந்தேகமா? கலாமாலினியும் நானும் கணவன் மனைவியாகும் கண்கொள்ளா காட்சியை கண்டு ரசிக்க உன் கண்களுக்கு இப்போதே கொஞ்சம் ஓய்வு கொடுத்து வை. நாளை அந்த உதய சூரியனை அஸ்தமன சூரியனாக்கி விடுகிறேன் பார். எங்கே? முதலில் இந்த கத்தியில் உங்கள் கைவரிசையை காட்டுங்கள். இரண்டே அடியில் பொடி பொடி ஆகிவிடும். ஆனந்தரங்கம், போட்டியிலே உதயசூரியன் கைக்கு போக வேண்டிய கத்தி இது. வைத்தியரே, இதிலேயும் தடவுங்கள். ஆனந்தரங்கம், இந்த கத்தியிலே ஒரு குறி போட்டு வை. இத பாத்தீங்களா? இத நட்சத்திர குறி போட்டு வச்சிருக்கிறேன். போட்டியிலே இந்த கத்தி என் கைக்கு வந்து சேர வேண்டும். உத்தரவு. ஏய்யா, அந்த மூலிகை சார்ல கொஞ்சம் வாங்கி நம்ம எதிரிங்க மேல எல்லாம் தடை விட்டா அவனவனு டமாட்டமான்னு வெடிச்சிருவானே. வைத்தியரே, உனது திறமையே திறமை. ஆஹா, பணம் பிடிப்பா நரிமுகத்துல முடிச்சிருக்காரு. வைத்தியனை கொண்டுட்டீங்களே? ஆமா, ரகசியத்தை கொன்று விட்டேன். இல்லாவிட்டால் நாளைக்கே இது அம்பலமாகிவிடும். அட கடவுளே! ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். இனிமே எந்த ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன் உடம்பு தானாது? பயப்படாதே, போட்டியிலே பார்.
ஒரே வீச்சில் அந்த உதயசூரியன் மண்ணைக்கவா போகிறான். இந்த யானைக்கு முன் அவன் ஒரு பூனை. ஆமா ஆமா, இந்த பாறைக்கு முன்னால் அவன் ஒரு பானை, இந்த கரடிக்கு முன்னால் இந்த படுவாய்ப்பாய் ஒரு காகாய். என்ன புதுமை இது! பூனை யானையை அடித்து விட்டது, காக்காய் கரடியை கடித்து விட்டது, பானை மோதி பாறையே உடைந்து விட்டது. ஐயகோ ஐயகோ! என்னடா புலம்பல்? புலம்பல் இல்லை, பாறையாய் இருந்த உடம்பை பணமாக்கி விட்டானே பிரதாய்ப்பேன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்கணுமா? ஊரிலா? உலகத்தில் என்று சொல். இன்றுடன் என் வாழ்க்கையே முடிந்து விட்டது. இல்லை, இப்போதுதான் ஆரம்பிக்க போகிறது புதிய வாழ்க்கை. துர்கா, கனவு காற்றோடு கலந்து போயிற்றே என்று கவலைப்படுகிறீர்களா? இருக்கத்தானே செய்யும். இளவரசி கலாமாலினி உங்களுக்குத்தான் என்று நாங்கள் கூடத்தான் நம்பி இருந்தோம். அனுதாபக்கீதமா பாடு. அண்ணா, நினைத்தானே நெஞ்சு பற்றி எறிகிறது. இந்த மன்னனின் மணிமகுடத்தை காப்பாற்ற எத்தனை முறை போர்க்களத்திலே உங்கள் தலையை காணிக்கையாக தர முன் வந்திருக்கிறீர்கள். அதற்கு பரிசாக கலாவை அல்லவா உங்களுக்கு கொடுத்து கௌரவித்திருக்க வேண்டும். அதுக்காக தான் நியாயமா போட்டின்னு ஒண்ணு வச்சாங்களே. போட்டி? எதற்காக போட்டி? வீரத்திலே, தீரத்திலே, குணத்திலே, குலத்திலே உயர்ந்த தளபதி அருகில் இருக்கும் போது போட்டி ஏன் என்றுதான் கேட்கிறேன். புரிகிறதா? போதும் துர்கா, போதும்.
எரிகிற கொள்ளியிலே எண்ணெய் ஊற்றாதே. இல்லை, தண்ணீரை ஊற்றத்தான் வந்திருக்கிறேன். அது முடியாது துர்கா. என் வாழ்வே அத்தனித்து விட்டது. என்ன செய்யறது? ஐயோ, என் வீரம் வீழ்ச்சி அடைந்து விட்டதே. வீரம் வீழ்ச்சி அடைந்தால் என்ன, விவேகம் எங்கே போயிற்று? அண்ணா, என்ன? நான் அன்றே உன்னிடம் கூறினேனே. ஆமா, என்னமோ பலமா உளறனே. பைத்தியம். தளபதியாரே, நீங்கள் விரும்பினால் கலா உங்கள் காலடியில் இருப்பாள். எப்படி? எப்படி வித்தை அல்ல, ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்ய வேண்டும். கலா, உனக்காக எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் தெரியுமா? சீக்கிரம் புறப்படு. எங்கே? காவிரி பட்டணத்திற்கு. ஏன்? ஏனா, நமது திருமணத்திற்கு தான். ஓஹோ, அது இங்கே நடக்க கூடாதா? இனிமேல் இங்க இருந்தால் சக்கரவர்த்தி எப்படியும் தன் மகளை என் தலையில் கட்டி விடுவார். இளவரசியை ஏமாற்றி விட்டு நீங்கள் ஓடிவிட்டால் சக்கரவர்த்தியின் படை உங்களை துரத்தி கொண்டு வரும். வரட்டுமே, என் காதலிக்காம இதையும் பணயம் வைக்க நான் தயங்க மாட்டேன். புறப்படு. இளவரசி, எவ்வளவு நாளும் உங்களை ஏமாற்றியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். ஏமாற்றினாயா? கலா, அவசரப்படாதீர்கள். நாளை இதே அரண்மனையில் நம் இருவருக்கும் திருமணம். என்ன சொல்லுகிறாய்? கள்ளர்களிடம் சிக்கிய கலாமோகன் தங்கள் காதலி கலாமோகினி, மருத நகரத்தின் சக்கரவர்த்தி திருமகள் கலாமாலினி, அனைவரும் நான் தான். கலா, ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? ஓஹோ, இனிமேல் இளவரசியை கட்டி வைத்து அடிக்க முடியாதே என்றா? அடிக்க முடியாதா? ஓ, எல்லை இல்லாத இன்பத்தில் நாம் இணைந்தோம் இந்த நாளே, எல்லை இல்லாத இன்பத்தில் நாம் இணைந்தோம் இந்த நாளே, இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே, இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே, எல்லை இல்லாத இன்பத்தில் நாம் இணைந்தோம் இந்த நாளே, மலரும் பூவெல்லாம் ஆவலினாலே, மருவும் தேன் வண்டை தேடல் எதனாலே, மலரும் பூவெல்லாம் ஆவலினாலே, மருவும் தேன் வண்டை தேடல் எதனாலே, அழகில் ஓவியமே என்னாசை போலே, அழகில் ஓவியமே என்னாசை போலே, ஆருயிர் நாயகி நீயானதனாலே, ஆருயிர் நாயகி நீயானதனாலே, எல்லை இல்லாத இன்பத்தில் நாம் இணைந்தோம் இந்த நாளே, இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே. ஆடிடுவோம் அன்பினாலே, ஆடிடுவோம் அன்பினாலே, நாமே ஓடையிலே துள்ளும் மீன்களை போலே, ஓடையிலே துள்ளும் மீன்களை போலே, ஆடிடுவோம் அன்பினாலே, ஆசையாய் நிலவில் ஜோதியினாலே, ஆசையாய் நிலவு ஜோதியினாலே, அள்ளியும் போலே சிரிப்பதை பார், தேசம் வாழ்வில் நிறைவேறும் போதிலே, தேசம் வாழ்வில் நிறைவேறும் போதிலே, பேசவும் வேறொரு வார்த்தை ஏதும் இல்லை, பேசவும் வேறொரு வார்த்தை ஏதும் இல்லை, ஆடிடுவோம் அன்பினாலே,
நாமே ஓடையிலே துள்ளும் நீங்களி போலே ஆடிடுவோம் அன்பினாலே. நல்லா காண காண காணா காண காண காணா இப்படி ஞான ஞான ஞானா ஞான ஞான ஞானா காண ஞானா அப்புறம் தானா தானா தா அடே என்னவா ஐயோ காங்காவுக்கு அடுத்தது டாவா பின்ன சானா சானா ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க. ஆமா இந்த ஆடு இதுவரை படிக்கவே இல்லையா? தெரியலையா? ஆமா நீ இவ்வளவு நாளா என்னதான் செய்துகிட்டு இருந்த? அட முட்டாள். என்ன முட்டாளா? படிச்சவன் எல்லாம் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க. அதுவும் தெரியலாம். நீ உட்காரப்பா. ஆமா உன் சங்கதி என்னாச்சு? அட ஏன் ஐயா சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கி கொடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. ஆமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் அழுகுற? என்னது என்னப்பா? அடே இது வாசிக்க தெரியுமா? அதெல்லாம் இல்லையா. இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா? எதுக்கு? இத மாதிரி 3 போட்டி வச்சிருக்காங்க. இது 3லயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பாங்களாம். அதுக்கு இந்த கோட்டை அடிக்காம சின்னது பண்ணும். எப்படி முடியும்? இது என்ன பிரமாதம்? இங்க கொண்டா. உனக்கு என்ன தெரியும்? யோ 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 இத பாரு. இது 2ல எந்த கோடு சின்ன கோடு? அடே இதான் சின்ன கோடு. எனக்கு தெரியலையே. நீ படிச்சவன் பாரு. அவனை போய் முட்டாள்னு சொன்னிய. சரி கொடுங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஐயா கொஞ்சம் எழுந்து வாங்க. என்னப்பா பசிக்குதா? இல்லையா. இது என்ன இது? இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இந்த இலை மேல இதை வச்சு இந்த தண்ணி சிந்தாத இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த இலையை எடுத்துடணுமா? எடுத்தா வருது. எப்படி முடியும்? 1000 தடவை செய்து பார்த்துட்டேன். இத பாருங்க எப்படி வருது. எப்படி? இத தொடப்படாது. ஆமா இந்த இலை வெளியே வந்துடணும். ஆமா அவ்வளவுதானே. இத பாத்துக்கோ. ஆஹா இது ஏன் மூலையில இல்லையே. ஆமா அந்த பொண்ணு யாரு? அந்தரங்க அந்தரங்க அந்தரங்க. இந்த சாதாரண பொண்ணுக்காக என்னப்பா இவ்வளவு? ஐயோ ஐயோ அப்படி சொல்லாதீங்க. சாதாரண பொண்ணா? சாதாரண பொண்ணா? அத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராஜா மாதிரி இருப்பேன். அப்போ ராஜா விட்டு பொண்ணா? ராஜா பொண்ணுதான். ஓஹோ அப்போ செய்ய வேண்டியதான். ஆமா இன்னொரு போட்டி நான் கையிலே கொண்டாந்து இருக்கிறேன். என்னது? இதோ என்னது? என்னது? கொஞ்சம் இருங்களேன். மண்ணு. இது என்னவா? என்றதா விஷயம் இருக்கு. இந்த மண்ணு இருக்குல்ல? ஆமா இதுல 3 விரல்ல இப்படி கோடு போடணும். இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும். எப்படி முடியும்? அப்படியா? அதுக்கு என்ன நடு விரல அப்படியே ஆட்டணும். இல்லையே 3 விரலும் இல்ல எப்படி ஆடுது? அப்படியா? ஆமா இந்த போட்டேன் பாத்துக்க. எப்படி இது? எங்க எங்க இன்னும் தடை இங்க இருந்து பாக்குறேன் பாரு.